பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகி நம்மை இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக தேவஜனங்களாகி நம்முடைய கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். நியூ இயர் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அநேகருடைய இருதயத்துல இந்த நியூ இயர்ல இருந்து அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சில ரெசல்யூஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் தான். சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நாம் எடுத்த எல்லா ரெசல்யூஷனுமே நம்ம நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அதை மறந்தே போயிருக்கும். அது ஒரு மாசம் தாண்டுவதே பெரிய விஷயம் தான். ஆனா இந்த நாளிலே தேவர்களாகி நாம் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார், கர்த்தர் கற்றுத்தருகிறார். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுதே தேவன் சிந்தையிலே உணர்த்தின ஒரு காரியம்தான் ஒரு புதிய துவக்கம். இந்த புதிய துவக்கத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவர்களாகி நமக்கு இந்த புதிய வருடம் ஒரு புதிய துவக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு தேவன் நம்மை பலப்படுத்தி இந்த ஆண்டிற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தம் நாம் அவருக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம செஞ்ச நிறைய காரியங்கள், நாம் இழந்து போன நிறைய காரியங்கள், நம்முடைய தவறுகளினால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள், இப்படி நிறைய கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் இந்த வருஷத்தை தேவஜனங்களாகி நாம் தேவன் தந்த இந்த 2 வார்த்தைகள் வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வருஷம் இதுவரைக்கும் நான் இருந்தது போலதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நடந்தது போலதான் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் தேவர்களாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷம் ஒரு புதிய வருஷம் மாத்திரமல்ல, இந்த வருஷம் ஒரு புதிய துவக்கமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த புதிய துவக்கம் எப்படிப்பட்டதாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் தெரியுமா? நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு புதிய துவக்கமா இருக்கணும். எல்லா காரியத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பூமிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும் நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையில் மாறுகிற ஒரு புதிய துவக்கமா இருக்கணும். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் 3 நபர்களை காண்பித்துக் கொடுத்தார். முதலாவது பேதுரு. பேதுருவின் வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட சீஷர்களில் முதன்மையானவனாய் ஆண்டவரோடு கூட அந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சு கர்த்தரோடு கூட அந்த நன்மைகளை அனுபவித்து கர்த்தரோடு கூட நல்ல ஒரு உறவிலே தொடர்பிலே இருந்த ஒரு மனுஷன். ஆனா அந்த பேதுருவின் வாழ்க்கை ஒரு சில சூழ்நிலைகளினால் அவன் கர்த்தரை மறுதலித்து அவன் பின்மாறி போகிறான். மீண்டும் என்ன பண்றாரு? மீன் பிடிக்க போகிறார். ஒரு பின்மாற்றத்தின் அனுபவம். மனுஷர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்றுதான் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். ஆனா மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? அவர் பின்மாறி போறார், மீன் பிடிக்கவே போறார். அவருக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். அதன் பிற்பாடு பேதுருவின் வாழ்க்கை பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் பேதுருவுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். அந்த துவக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தின் ஆரம்பமாயிருந்தது. தனக்கென தேவன் நியமித்த அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து தான் ஸ்திரப்பட்ட பிற்பாடு சகோதரர்களையும் பலப்படுத்தும்படியாக நிருபங்களை எழுதி ஓட்டத்தை முடித்து அவர் நித்தியத்திற்கு பிரவேசித்தார். அடுத்ததாய் தேவன் காண்பித்து தந்த மனுஷன் தான் பவுல். சவுலா இருந்து பவுலாய் மாறினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரை அறியவே இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையில குற்றமற்றவனாய் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அதை சார்ந்து அதை பற்றி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் சபையை துன்பப்படுத்துகிறவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார். ஆனா அவருக்கு தேவன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 9ஆவது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதன் பிற்பாடு சபையை இடிக்கும்படியாய் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் எழுப்பின சவுலை தேவன் பவுலாக சபையை கட்டுகிறவனாகவும்
தேவனுடைய சபையை பலப்படுத்தும்படியான நிருபங்களை சிறைச்சாலையில் இருந்தாலும் எழுதுகிறவனாகவும், அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்பி கர்த்தருடைய சபையை எல்லா இடத்திலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தருடைய சபையை ஸ்தாபிக்கிறவனாகவும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தன் ஓட்டத்தை முடித்து நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறவனான் அவன் வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ளதாக மாற்ற கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். அவன் வாழ்க்கை அப்படி மாறினது. மூன்றாவதாக கர்த்தர் காண்பித்து தந்த நபர் தான் யோவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாகவே வாழ்ந்து, கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து, கடைசி வரைக்கும் எல்லா நிலையிலும் கர்த்தருக்காக கர்த்தரை சுத்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து அதன்படி செயல்பட்ட அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய துவக்கம் இருந்தது. எப்பொழுது தெரியுமா? உலக அதிகாரத்தினால் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று, அவனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று பத்ம தீவிலே அவனை தூக்கி போட்ட போது கர்த்தர் என்ன பண்ணினாரு? அங்க ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த புதிய துவக்கத்திலே மறைத்து போவான் என்று சொல்லி உலகத்தில் உள்ள அதிகாரிகளால் பத்ம தீவிலே தூக்கி போடப்பட்ட அந்த நிலையில இனி உலகத்தின் முடிவு பரியந்தம் நடக்க போகிற காரியங்களை, மகிமையான தேவ திட்டத்தை தேவ ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் கர்த்தர் அவனை கொண்டு எழுத அங்கே தேவன் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். யோவானுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் வைத்திருந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்து நித்தியத்திலே பிரவேசிக்கிறதா இருந்தது. இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, ஒருவன் கர்த்தரோடு இருந்து மறுதளித்து பிற்பாடு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட புதிய துவக்கத்தினால் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னொருவன் கர்த்தரை அறியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், அவனுக்கும் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அவனுடைய ஓட்டத்தையும் ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மூன்றாவதாய் கர்த்தருக்கு பிரியமாகவே வாழ்ந்தவன், அவனுக்கும் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அவனும் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் இந்த மூன்று நபர்களில் ஒருவனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். மறுதளித்திருக்கலாம், இல்ல கர்த்தருக்கு உண்மையாகவே இருக்கலாம், இல்ல கர்த்தர் யார் என்று அறியாத ஒரு நிலையில கர்த்தருக்கு விரோதமா செயல்படலாம். யாரா இருந்தாலும் தேவன் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை, இந்த மூன்று நபர்களுக்கு நான் எப்படி ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நான் வைத்திருந்த திட்டத்தை ஓடி முடிக்கவும், அவர்கள் வாழ்க்கை ஜெயத்தோடு நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்கவும் நான் கிருபை செய்தேனோ, அதே போல உனக்கும் ஒரு புதிய துவக்கத்தை இந்த வருஷத்திலே தந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை ஓடி முடித்து ஜெயத்தோடு நித்தியத்திற்குள் பிரவேசிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் கிருபை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அப்ப நான் என்ன செய்யணும்? அதுதான் இந்த வருஷத்துல இந்த புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு தந்துவிட்டு அவர் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டில இந்த புதிய துவக்கத்தை நமக்கு தந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற நியூ இயர் ரெசல்யூஷன் தான் இவர்கள் மூவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்த காரியம். அதுதான் அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை தங்களை நோக்கி வரும் பொழுது பேதுரு தன்னை அர்ப்பணித்தான். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது பேதுரு தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு புதிய துவக்கம் அங்கே துவங்குகிறது. பேதுரு தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு அவன் தனக்கென தேவன் வைத்திருந்த ஸ்தானத்திலே மீண்டும் அமர்த்தப்படுகிறான். அதே போல பவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளை உதைப்பது கடினமாம் என்று தன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறான். அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து மகிமையா அவன் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தான். அதே போலதான் யோவானுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி மரணம் தான் என்று நினைத்த யோவானுக்கு முன்பதாக மார்பருகே பொற்கச்சை கட்டி நிலையங்கி தரித்தவராய் சர்வத்தையும் தன்னுடைய கரத்திலே ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவன் செத்தவனை போல அவருக்கு முன்பதாக விழுந்ததை நாம் வசனங்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? யோவானும் தன்னை அர்ப்பணிக்கிறான். தேவர்களாகி நாம் இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையில எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையும்
ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய, நமக்கென தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கிருபை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வாஞ்சியோடு நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Surrender yourself to God. ஆண்டவரிடத்துல, ஆண்டவருடைய பாதத்துல நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணித்தோமேனால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்து, நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலம் எப்படி இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும், எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் அதை மகிமையாய் மாற்றவும், தேவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மை உருவாக்கி, நமக்கென அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி, நமக்கென அவர் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க, ஜெயத்தோடு ஓடி முடிக்க அவர் நமக்கு கிருபை செய்து, நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனின் துவக்கமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் தந்த புதிய ஆண்டிலே அவர் நமக்கு தந்த புதிய துவக்கத்தை உணர்ந்து, அந்த புதிய துவக்கத்திலே ஆவியாத்மா சரீரம் ஆவிக்கிற வாழ்க்கை பூமிக்கிற வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய திட்டத்துக்குட்பட்டு அவர் நமக்கு நியமித்த பாதையில் ஓட நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மிலே தம்மை வெளிப்படுத்தி, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிலே தம்மை மகிமைப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வாஞ்சியா இருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் நிச்சயமாய் மகிமைப்படுவார். தேவன் தந்த புதிய துவக்கத்தில் தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.